ஹிந்து அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதனால் அங்கங்கு பக்தர்கள் எழுச்சியோடு அவர்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து தங்கியிருந்து இவங்க அனுமதி கொடுத்த உடனே 1 மணி நேரத்தில் அங்கே பல்லாயிரக்கணக்கில் மக்கள் கூடினார்கள். இதை பார்த்தா அட்மினிஸ்ட்ரேஷனோட இது நம்ம சிரிக்க தான் வேணும். திருப்பரங்குன்றம் ஸ்பெஷல். நான் கேட்குறேன், முருகனுடைய 6 படை வீடுகள் எல்லாமே எங்கே இருக்குது? மதுரையில் மட்டுமா? TNS24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக தலைவர் திரு ஹச் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றம் மாபெரும் ஒரு அறப்போராட்டத்திற்காக ஏற்பாடு செய்த நிலையில பார்த்தீங்கன்னா உளவுத்துறை கட்டுப்பாட்டில் என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து பார்க்க முடியுது சார். அந்த 1 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு சார்? எப்படி அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்துட்டு அங்கே கூடுனது காரணம் எப்படி சார்? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, ஹிந்து அமைப்புகள் அவர்களுடைய செயல்பாடு பற்றி கூட காவல்துறைக்கோ உளவுத்துறைக்கோ தெரிவது இல்லை. காரணம் என்ன? முன்பெல்லாம் வட மாநிலங்களில், டெல்லி போன்ற இடங்களில் நான் இதே மாதிரி தடை செய்யப்பட்ட போராட்டங்களுக்கே போயிருக்கேன் 93லேயே. அங்கெல்லாம் எப்படின்னா, போராட்டத்துக்கு வர்றவங்க வீடுகளில் தங்கியிருப்பாங்க. 2 பேர் 3 பேராக வருவாங்க. போராட்ட சமயத்தில் அந்த குறித்த நேரத்தில் பார்த்தா பல்லாயிரக்கணக்கில் ஒரு இடத்துல கூடுவாங்க. தமிழ்நாட்டில் சமுதாயத்தோடு ஒன்றி வளர்ந்து இருக்கின்ற ஒரு அமைப்பாக இன்றைக்கி ஹிந்து அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதனால் அங்கங்கு பக்தர்கள் எழுச்சியோடு அவர்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து தங்கியிருந்து இவங்க அனுமதி கொடுத்த உடனே 1 மணி நேரத்தில் அங்கே பல்லாயிரக்கணக்கில் மக்கள் கூடினார்கள். அதனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? 144 இருக்கிறது மதுரையில். ஆனால் காரைக்குடியில் வந்து என்ன தடுக்கிறது? திருப்பூருக்கு போய் கடேஸ்வராஜியை தடுக்கிறது. இந்த மாதிரியாக இவங்க என்னவோ அங்கங்கே தலைவர்களை தடுத்து நிறுத்திவிட்டா வந்து ப்ரோக்ராமை நாம் வந்து சாபோட்டேஜ் பண்ணலாம் அப்படின்னு அரசாங்கமும் காவல்துறையும் நினச்சிது. they failed in their attempt. இல்லை சார், நீங்கள் காரைக்குடியில் கிளம்பும்போது உங்களை தடுத்து நிறுத்த காரணம் என்ன சார்? இந்த ஒரு ரீசனுக்காக தான் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதான், நீங்கள் மதுரைக்கு போகக்கூடாது. எங்கிட்ட அவர் டிஎஸ்பி வந்து கேட்டினதே, நீங்கள் மதுரைக்கு போகக்கூடாது. நான் இல்லை மதுரைக்கு போகிற பிளான் இல்லைன்னு சொன்னால் அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இதுவே மதுரைக்கு நான் போகக்கூடாது. அதே மாதிரியே கடேஸ்வராஜியே திருப்பூரில் ஏன் கைது பண்ணாங்க? இதே விஷயந்தான். இது இங்கே மாத்திரம் இல்லை, தேனி, மேலூர், சிங்கமனரி எல்லா இடங்கள்லையும் வந்து 100 கணக்கில் அங்கே ஊர்லேருந்து கிளம்பின ஒர்க்கர்ஸ் தடுத்து அங்காங்கு மண்டபங்களில் சிறை வைக்கப்பட்டார்கள். மதுரையிலே அப்படி தான். நீங்கள் இவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால், இதை பார்த்தா அட்மினிஸ்ட்ரேஷனோட இது நம்ம சிரிக்க தான் வேணும். திருப்பரங்குன்றம் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு பஸ்ஸை நிறுத்தி
அதெல்லாம் அங்கே ட்ரெயின்லேருந்து வர்றவங்க எல்லோரும் திருப்பரங்குன்றம் ஸ்பெஷல்னு ஒன்று இது நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு போயிடலான்னு வண்டியில் ஏறினா மொத்தமாக கூட்டிகிட்டு போய் கல்யாண மண்டபத்தில் அவர்களை தங்க வச்சு. ஆகவே அரசாங்கம் இந்த மாதிரியாக ஒரு மக்கள் உணர்ச்சியோடு எழுச்சியோடு வர்றதை தடுக்க முடியாதுங்கிறத இனிமேலாவது புரிஞ்சுக்கிறது நல்லது. சார், நீங்கள் மதுரையில் போயிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுனது பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்குல்ல? என்ன வழக்கு? நான் தான் கேட்குறேன். இப்போ மயிலாடுதுறையில் அதுக்கு 2 நாள் முன்னாடி ஃப்ளக்ஸு வச்சுருந்தாங்க திருப்பரங்குன்றத்திற்கு வாங்கன்னு. அப்படின்னா அங்கே 4 பேரை அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போகிறாங்க. அவர் கேட்குறாரு, நீ போட்டிருக்கிற எந்த செக்ஷனுமே அட்ராக்ட் பண்ணாதே, அதனால் அவங்கள நான் விடுதலை பண்ணுறேன். ஆகவே இந்த அரசாங்கம் செயல்படுறது ரொம்ப அமெச்சூரிஷாக இருக்குது, பக்குவம் இல்லாத. ஏன்னா நான் அங்கே பேசியிருக்கிறது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸு, கோர்ட்டு மக்கள் சொல்லியிருக்காங்க, அதுதானே சொல்லியிருக்கோம். நாம் அங்கே மதவாதமாக நம்ம என்ன இஸ்லாமை விமர்சித்தோமா இல்லை வேறு கிறிஸ்தவ மதத்தை விமர்சித்தோமா? கிடையாது. மத விமர்சனமே நடக்கலை. இந்த இஷ்யூ இதன் ஆரிஜின் என்ன, உண்மை நிலை என்ன, அது ஏற்கனவே பப்ளிக் டொமைனில் இருக்கிற விஷயத்தை இப்போ மக்கள் முன்பாக நான் அதை எடுத்து சொல்லியிருக்கேன். உதாரணமாக முகமது அலி ஜின்னா 1942 பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறாரு. 44 பெரிய மாநாடு நடக்குது. அது கோரிக்கை என்ன? எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார். பாகிஸ்தானை கொடுத்துருங்க, இல்லை உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகுங்கள்னு. அப்போது டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொன்னார், பாகிஸ்தான் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் கொடுத்தாலும் இந்த த்ரெட் ஆஃப் சிவில் வார் நம்ம விட்டு போகாது. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட மக்கள் இவர்கள் இந்த மாதிரியாக செய்யறதை பார்த்ததும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கி என்ன சொன்னாங்கிறதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போ அதை நாம் சொல்லி இந்த நாவாஸ்கனி நேற்று வரைக்கும் இல்லாத ஆடு கோழி பலி கொடுக்க இன்றைக்கி ஆள் கூட்டின்னு போகிறேன் 400 பேர் 500 பேருங்கிறது ஏன் வந்தது? அந்த த்ரெட் டு சிவில் வாரோட பார்ட்டு. அதை சொன்னால் இது எப்படி மதவாதமாகும்? இந்த நாடு மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது உண்மையாக இல்லையா? அதைத்தானே மக்கள் முன்னாடி சொல்கிறோம். ஆகவே இவங்களுக்கு என்ன, ஏதோ ஒரு ப்ரிடெக்ஸ்ட் வேணும், நாங்கள் ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு. லெட் தம் டூ இட். இது என்ன ஃபஸ்ட் எஃப்ஐஆரா எனக்கு எதிராக? ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். இல்லை, வழக்கமாக ஆடு பலிலாம் இருக்கிறது சாதாரணம் தான். நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம், இங்கே தான் தேவையில்லாமல் மத கலவரத்தில் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த மக்கள் சொன்னதை பேட்டிலாம் பார்க்க முடியும். நான் இந்த ஒன்றா இருக்கோம் மாமன் மச்சானா இருக்கோங்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. நான் கேட்குறேன், மாலிகாப்பூர் படையெடுத்து வந்த பிறகு எத்தனை கன்வர்ஷன்ஸ்? அதுக்கு முன்னாடி மாலிகாப்பூர் படையெடுத்து வர்றதுக்கு முன்னாடி இங்கே இஸ்லாமியர் ரொம்ப சொற்பந்தான். ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய மத மாற்றம். அதோடு மட்டும் இல்லை, நாம் மதுரை பற்றி பேசுகிறோம். மதுரையில் 40 ஆண்டுகளுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் பூஜை இல்லாமல் பூட்டி இருந்ததா இல்லையா? அது யார் ஆட்சி? சுல்தான்கள் ஆட்சி தானே. என்ன மாமன் மச்சான், என்ன ஹிந்துக்களை மரியாதையாக நடத்தியிருக்காங்க முஸ்லீம் ஆட்சியாளர்கள்? நடத்தலை இல்லை. ஆகவே இன்னைக்கு நாம் மாமன் மச்சான்னு பேசுகிற பேச்சே மாலிகாப்பூர் படையெடுப்புக்கு பிறகு மீனாட்சி அம்மன் கோவில் 40 ஆண்டுகளுக்கு பூஜை இல்லாமல் இருந்தது. அதனால் சும்மா நாங்கள் மாமன் மச்சானாக இருந்தோம் மாமன் மச்சான், அது இல்லை. ஏன்னா எல்லா இடத்தையும் இதுதான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்கிறார். நாம் அவர்களுடைய ஆட்டிடியூடை மாற்ற முடியாது. அதுதான் நடந்திருக்கு. நம்ம இந்த இஷ்யூக்கே வருவோமே. இந்த இஷ்யூ என்ன கிளைமு? அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்குது அப்படின்னு. அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு அதெல்லாம் 1915-16லேருந்தே நடந்திருக்கு நீதிமன்றத்தில். அதாவது 1915 இந்த சொல்கிற தர்காவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கல் கொண்டு போகிறதுக்கு கீழே அந்த மலையிலிருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற முயற்சியை அப்போ மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் தான் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம். அதனால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்போ இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் சமரசம் பண்ணி வைக்க முயற்சிக்கிறார். முடியலை, சமரசம் ஏற்படவில்லை. அதனால் இது வழக்குக்கு போகுது. வழக்கு போனது 2015-16. அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது. தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா. அதனால் இந்த தர்காவை நிர்வாகத்தினர் ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணணும். நடந்திருக்கா? ஸ்டேட்டஸ் குவா அன்னைக்கு இருந்த அளவு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? 50 சென்ட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை விஸ்தாரணப்படுத்தி இருக்கீங்க. ஆகவே அங்கே போகிறவங்களுக்கு தங்க இடம் ஏற்பாடு பண்ணுறவங்கிற ஹோதாவில் தான் அன்றைக்கி இறங்கினது. இன்றைக்கி எவ்வளவு எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு. சரி, அதுக்கப்புறம் ஹிந்துக்களுடைய மத உரிமையில் அவங்க தலையிடக்கூடாது.
கார்த்திகை தீபம் மேலே மலையில் ஏற்றப்படும். அதை அப்போஸ் பண்ணாங்க. சுதந்திரத்துக்கு பிறகும் அதை அப்போஸ் பண்ண பொழுது அதுக்கு எதிராக இந்துக்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டு 1994 தீர்ப்பு வருது. அந்த இடத்திலேயே கார்த்திகை தீபம் ஏற்றலாம். ஏன்னா அந்த தர்காவுடைய எல்லைக்கு 15 அடிக்கு மேலே அவர்கள் எந்த நடவடிக்கையும் தர்கா நிர்வாகத்தினர் மேற்கொள்ளக்கூடாதுன்னு. இப்போ நீதிமன்ற தீர்ப்பு இந்துக்கள் பட்சத்தில் இருக்குது. ஆனால் அரசாங்கம் அனுமதி கொடுக்குதா? முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ அன்றைக்கி என்ன கைது பண்ண சார் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும் அப்படி தானே பேசினாங்க. அதே வாதம் தான், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். அதனால் ஹிந்துக்கள் மேல் போய், ஏன்னா இதில் மேலே மடையில் தீபம் ஏற்றணும்னு நானே இந்த 30 வருஷத்தில் ஓரிரு முறை நானே போயிருக்கேன். ஆக ஹிந்துக்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற தடையாக இருக்கிறார்கள். சரி, ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தல விருட்சம் ரொம்ப முக்கியமானது, புனிதமானது. கோவிலுக்குள்ளேயே ஸ்தல விருட்சமும் இருக்கும், அதுக்கு பூஜை இருக்கும். அந்த ஸ்தல விருட்சம் கல்லத்தி மரம். அந்த மரத்தில் அது இதிலேருந்து ஒரு சஃபிஷியன்ட்லி டிஸ்டன்ட் பிளேஸில் இருக்குது. அங்கே போய் பிற கொடி கட்டுறீங்க. ஆக தொடர்ந்து இந்துக்களுக்கு பின்பிரிக்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் முஸ்லீம் தரப்பிலிருந்து. அப்போது ஹிந்துக்கள் இதன் மூலமாக நாம் திருப்பியும் ஆஸ் லேட் ஆஸ் 2020 அப்போவும் கோர்ட்டில் தீர்ப்பு, நம்ம அங்கே தீபம் ஏற்றுறதுக்கு உரிமை இருக்குன்னு அதை தடுக்கிறீங்க. இப்போ லேட்டஸ்ட் ப்ரொவோகேஷன் என்ன? லேட்டஸ்ட் ப்ரொவோகேஷன் நவாஸ்கனி மற்றும் அப்துல் சமத் நினைக்கிறேன், மணப்பாறை எம்எல்ஏ, இவங்க 2 பேரும் அங்கே மேலே பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் பல பேர், உங்களை மாதிரி பல பேர் போய் அங்கே மக்கள்கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க, நான் 50 வருஷமாக இருக்கேன், எனக்கு 80 வயசாச்சு, பிறந்ததே இங்கே தான், நான் வாக்கப்பட்டது இங்கே தான், இங்கே ஒரு நாள் கூட மேலே பலி கொடுப்பது பழக்கம் இல்லைன்னு. அப்போது இப்போ புதுசாக ஒரு பழக்கம் உருவாக்குறதுக்காக மேலே பலி கொடுக்குறேன்னு. காரணம் என்ன? இப்போ ஹிந்து மதத்தில் பலியிடுற பழக்கம் இல்லையான்னு இருக்குது. பல கோவில்களில் நம்ம பக்கத்துலேயே இங்கே மதுரையில் பாண்டி கோயிலில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலி கொடுக்குற பழக்கம் இருக்குது. ஆனால் அங்கே போய் நீங்கள் நான் எனக்கு பிரியாணி சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் முஸ்லீம்களுக்கு மக்கள் அன்பாக கொடுத்துட போகிறாங்க. பலி தானே கொடுக்கூடாது, உணவு அருந்தலாம்ல, அதுதான் அவர் கிளைம் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், ஆடு தூக்கி கழுத்தில் போட்டு கொண்டு போன படம் நீங்கள் பார்க்கலையா? அது தடுத்து நிறுத்தப்பட்டது இல்லை சார், அது பலி இருங்க. அந்த முயற்சி ஏன் நடக்குது? ஹிந்துக்களை சீண்டதானே. ஏன்னா சிவன் கோவில்லையும் முருகன் கோவில்லையும் பலியிடும் பழக்கம் கிடையாது. அந்த கோவிலுக்கு போகக்கூடியவர் அவர் அசைவம் சாப்பிட்றவராக இருந்தாலும் அங்கே அதை செய்ய மாட்டார். இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு கார்த்திகை மாதத்துலேருந்து 45 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து போகிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க சாப்பிடுவாங்களா? மாட்டாங்க. ஆகவே ஹிந்துக்களோட சென்டிமெண்ட்டை நாம் குத்தி பார்க்கணும் ஹிந்துக்களை அப்படின்னு. அப்போ இப்போ என்ன தோணுது, சிக்கந்தர் தர்கான்னு நீங்கள் சொல்கிற தர்கா அங்கே இருக்கா? அது உண்மையா? ஏன்னா அவருடைய சமாதியாது அப்படிங்கிற கேள்வி வருது. அது சமாதி இருக்கிறதுக்கு சாத்தியமில்லை என்பதற்கான ஆதாரங்கள், அது தவிர அங்கே இல்லையுமே இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய லிட்ரேச்சர் ஆதாரம் இருக்குது நமக்கு. காரணம் என்ன? இஃப் ஐ ரிமெம்பர் தி இயர் 1371 குமாரகம்பன்னர் விஜயநகர பேரரசர் அவர் தான் இங்கே இந்த சிக்கந்தருங்கிற அவர் தான் கடைசி ரூலர். அவருக்கு எதிராக 24 மணி நேரம் தான் யுத்தம். அப்போது தன் உயிரை காப்பாற்றி கொள்ள மலையின் மீது ஓடி ஒளிந்தார். அங்கு தேடி பிடித்து இவர் வதம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது சரித்திரம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சு வெங்கடேசன் அவர் கூட ஒரு புக்கு எழுதி அதுக்கு சாகித்ய அகாடமி விருதெல்லாம் கூட கிடச்சிருக்கு. அவரே எழுதுகிறார். ஆக நீங்கள் பார்த்தா முஸ்லிம்கள் ஆட்சியில் ஹிந்துக்கள் சொல்லனா துயரத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, இப்போ அங்கே குமாரகம்பன்னர் அதுக்கு பிறகு நாயக்கர் ஆட்சி தான் மதுரையில் இருக்குது. அப்போது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 350 வருஷம் நாயக்கர் மன்னர்களுடைய ஆட்சி இருக்குது. நீங்கள் எப்படி அங்கே கட்ட முடிஞ்சது? அனுமதிச்சிருப்பாங்களா? இல்லை, கட்டலை. ஏன்னா
அரசாங்கத்தினுடைய சுற்றுலாத்துறையினுடைய லிட்ரேச்சரில் சிக்கந்தருக்கு சமாதி கல்லறை எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கோரிப்பாளையத்தில் இருக்கிற மசூதிக்குள் இருக்குது. கவர்மெண்ட் லிட்ரேச்சர், அது செக்குலர் கவர்மெண்ட்டு தானே, நீங்கள் தானே அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. அதில் இவருக்கு கல்லறை கீழே கோரிப்பாளையம் மசூதிக்குள்ளே இருக்குன்னு. அப்போ ஏன் நீங்கள் அது வந்து சிக்கந்தர் இதுன்னு? இப்போ பல தகவல்கள் என்ன வருது, அந்த இடத்துல இருக்கிற கட்டடம் உள்ள வந்து இப்போ பார்த்திங்கன்னா பிபிசி அதெல்லாம் வீடியோ எடுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லா கற்களும் நம்ம கோவில் தூண்கள் மாதிரி இருக்குது. அதனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்க ஏற்கனவே ஏன்னா 700 வருஷத்துக்கு முன்னாடி 1300களில் 200களில் முருகப்பெருமான் கீழே இருந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அவரை இங்கேருந்து அவங்க தூக்கின்னு போகிற பழக்கம் உண்டு. அப்போது தங்கிறதுக்கான இல்லை வசந்த மண்டபம் அந்த மாதிரியாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 600-700 வருஷம் ஆகப்போகுது. ஆகவே அந்த மாதிரியாக தான் இருந்தது. அதை தீஸ் பீப்புள் ஹேவ் கன்வெர்டட் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி கூட நான் சமூக வலைதளத்தில் ஒரு படம் பார்த்தேன். 1857 தர்கா இல்லாத மலை அப்படின்னு வந்திருக்கு. ஆக நான் என்ன சொல்கிறேன், தொல்லியல் இலாக்காவின் ஆய்வுக்கு விட்டுருவோம். ஏன்னா ராமஜென்ம பூமியில் தொல்லியல் இலாக்காவினுடைய ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் தான் லேண்டு டிஸ்பியூட்டே, தட் வாஸ் ஜஸ்ட் ஏ டைட்டில் டிஸ்பியூட்டு, அந்த இடம் யாருக்கு சொந்தம்னு. ஆனால் அதுவே ரிசால்வ் ஆனது எப்படி, கோவிலுக்கு மேல்தான் மசூதி கட்டப்பட்டது, கீழே டெப்ரிஸ் இருக்குது. 4 ஜட்ஜுமே அதை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தீர்ப்பு வந்திருக்கு. அந்த மாதிரி இது ஆர்கியலாஜிக்கல் சர்வே இன்ஸ்பெக்ட் பண்ணட்டும், ஆய்வு நடத்தட்டும். 2வது 1931 லண்டன் ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட். லண்டன் ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டில் ஹோல் மவுண்டெயின் பிலாங்ஸ் டு லார்டு முருகான்னு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன். அன்றைக்கி இருந்த நிலையிலேயே, அன்றைக்கி இருந்த நிலைக்கு மேலே ஏற்படுத்தப்பட்ட டெவலப்மெண்டல் திங்ஸு அப்போ ரிமூவ் பண்ண தானே வேணும். சட்டவிரோதமானது தானே, நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது தானே. அது பண்ணட்டும். கள்ளத்தி மலையில் கொடியேற்றுறதுங்கிற பழக்கம், தீய பழக்கங்கள் கூடாது, அது எதுங்கட்டும். அதே மாதிரியாக மேலே பலியிடுறதுங்கிறது நடக்கக்கூடாது. அடுத்ததாக அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு யாரும் தடை சொல்லக்கூடாது. இதை இந்த அரசாங்கம் என்ஷூர் பண்ணட்டோங்கிறேன் நான். தலையிடாமல் இருக்காங்க சார் அரசு தான். இவ்வளோ காலங்காலம் தொட்டு வந்துட்டு பிரச்சனை தொடர்ந்துக்கிறது அப்படின்னா இப்போ சமீபத்தில் வெடிச்சிருக்கு, ஏன் அதில் வந்து ஆராய்ச்சின்றதை பண்ண மாட்டாங்க. இந்த அரசாங்கத்தை இப்போ ராமஜென்மபூமி பிரச்சனை 500 வருஷமாக இருந்தது இல்லை. சரி, அங்கே ராம்லாலாவோட விக்கிரகம் கொண்டு வச்சதப்போ 48ல், அப்போ ஜனசங்க கட்சி கூட கிடையாது. இதெல்லாம் அரசியல் பிரச்சனை இல்லை, உள்ளூர் மக்களுடைய உணர்வுகள். இப்போ அதோடு இல்லை. நான் கேட்குறேன், என்ன உள்ளூர் மக்கள்ங்கிற பேச்சு, அது என்ன பித்தலாட்டம்? நான் கேட்குறேன், முருகனுடைய 6 படை வீடுகள் எல்லாமே எங்கே இருக்குது? மதுரையில் மட்டுமா? தமிழ்நாடு பூரா இருக்குது. திருச்செந்தூர் இருக்குது, சுவாமிமலை இருக்குது, திருத்தணி இருக்குது, தமிழ்நாடு பூரா இருக்குல்ல. தமிழ்நாடு பூரா முருக பக்தர்கள் தமிழர்கள் வழிபடுறாங்கல்ல. அப்போ எல்லாருக்கும் இந்த திருப்பரங்குன்றம் கோவில் பற்றின கன்சர்ன் இருக்கா இல்லையா? அது மாத்திரம் என்ன சொல்கிறீங்க? அப்போ வந்து ஹஜ்ஜுக்கு இங்கேருந்து போகிறாங்கல்ல, இங்கேருந்து அனுப்பிச்சி கொடுக்குறோம்ல, அதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுதில்ல. எங்கேயோ இருக்கிற அரபு நாட்டில் இருக்கிற, சவுதி அரேபியாவில் இருக்கிற மாஸ்க்குக்கு நீ ஏன் போகணும் அப்படின்னு கேட்குறாங்களா? இல்லை. அதனால் இது உள்ளூர்னு பேசுகிற பசப்பு பேச்சு, இது வந்து ஒரு பித்தலாட்டம். உள்ளூர் மக்களுக்கு தெரியல வரலாறு எப்படி இருக்குன்னு அப்படின்றது. ஏன்னா பாரம்பரிய உள்ளூர் மக்கள் தான் சொல்லியிருக்காங்களே. வரலாறு தெரியறதுங்கிறது உள்ளூர் மக்களுக்கு என்ன பழக்கம் இருந்ததுங்கிறது தான் தெரியும். இப்போ அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட 1931 ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வந்தது, என்ன தீர்ப்புன்னு கேட்டால் இப்போ இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. விவரம் அறிந்தவர்கள் இதில் வந்து யாருக்கு வந்து அக்கறை இருக்கோ அந்த ஹிந்துக்கள் பெரியவர்களுக்கு தெரியும். அவங்க சொல்லித்தானே தீர்ப்பு இருக்கே. 1994 ஜட்ஜ்மெண்ட் இருக்கே.
2020 ஜட்ஜ்மெண்ட் இருக்கே, அது எல்லாத்தையும் நீங்கள் வயலேட் பண்ணி ஹிந்துக்களை எப்படியாவது நாங்கள் ஆண்ட பரம்பரை, உங்களை நாங்கள் வந்து இங்கே வழிபாடு நடத்துறதில்ல நாங்கள் தடை செய்யாமல் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற தீய எண்ணம். அதை இந்த அரசாங்கம் திராவிடியன் ஸ்டாக் அரசு இந்த 57 வருஷமாக என்ன பண்ணீங்க? அது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ திடீர்னு யார் அவர் சேகர் பாபுவா, எய்தர் சேகர் பாபு ஒரு அல்லூலியா பாபுன்னு நம்ம என்ன வேணால் சொல்லலாம், அமைச்சர் இருக்கட்டும். அவர் என்ன சொல்கிறார்? தமிழ்நாடு வந்து அப்படியே மத நல்லிணக்கமாக. நான் கேட்குறேன், கோயம்புத்தூரில் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறத மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 1998 பிப்ரவரி 14 அன்னைக்கு மாண்புமிகு அத்வானிஜி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரத்த தொடர் குண்டுகள் வச்சு 13 இடத்துல 59 பேர் செத்து போனாங்க. அன்றைக்கி நான் அங்கே விட்னஸாக இருந்தவன். ஐ வாஸ் தி ஒன்லி ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர் அட் கோயம்புத்தூர் அட்வான்ஜை ரிசீவ் பண்ணுறதுக்காக. சரி, 250க்கு பேர் மேற்பட்டவர்கள் அங்கஹீனமாயிருக்காங்க. என்ன வேண்டி கிடக்கல உங்களோட மத நல்லிணக்கம்? இது பெரியார் மண், என்ன மண்? என் நண்பர் சீமான் சொல்கிறது தான் ரைட்டு, பெரியாரே மண்ணு தாண்டா. அதனால் நீங்கள் என்ன பெரியார் மண் என்ன வாழ்ந்திருக்கு? இந்து முன்னணி மாநில தலைவர் வீட்டு வாசலில் பேப்பர் படிச்சுட்டு இருந்தவரை முஸ்லீம் மதவெறியர்கள் கொல்லலையா? வந்து ஏபிவிபி லீடர் பரமேஸ்வரன் இதே மதுரையில் தானே கொல்லப்பட்டார்கள். என்ன பெரியார் மண்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் அவர் வீட்டு வாசலில் கொல்லப்படலை. அந்த கேஸை நீங்கள் இன்னும் முடிக்கலைங்க. வெட்கங்கட்ட மண். அது என்ன மண்ணுன்னு எனக்கு தெரியலை. என்ன அரசாங்கம் நடக்குது? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்து இன்னும் சாத்திரங்கள். அதுவும் இந்த அரசாங்கத்தோடு டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைகள், சின்ன சின்ன டீனேஜ் கேர்ள்ஸு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது இட் ஹஸ் பிகம் ஆர்டர் ஆஃப் தி டே. வெட்கப்பட வேண்டிய ஒரு மந்திரி வெட்கமே இல்லாமல் இது பெரியார் மண், திராவிட மண், என்ன மண்? இந்த திராவிடம்ங்கிறதே தமிழ் உணர்வை அழிப்பதற்காகங்கிறது மக்கள் இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு காலையில் ஈரோட்டில் அது வெளிப்படும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் இந்த பம்மாத்துக்கள் மிரட்டல்கள் நடக்காது. ஒற்றுமையாக தான் இருக்கும். வடமாநிலத்தில் போல யார் ஒற்றுமையாக இருக்காங்க? நான் இத்தனை சம்பவங்கள் சொல்லியிருக்கேன். 180க்கு மேற்பட்ட கோயம்புத்தூரில் குண்டு வச்சதுக்கு ராஜா காரணமா இல்லை அண்ணாமலை காரணமா? யார் காரணம்? நீங்கள் காரணம், உங்கள் அரசாங்கம் காரணம். ஏன்னா அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்து இத்தனை பேர் செத்த சமயத்தில் கருணாநிதி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஆக்டோபஸ்ன்னு பேசலை. நீங்கள் எப்போவுமே ஹிந்து விரோதிகள், ஹிந்துக்களை நிந்திப்பீர்கள். உங்கள் ஆட்சியில் நடந்ததுக்க வெக்கம் மானம் இருந்தால் திமுக கட்சியை கலைச்சுட்டு வீட்டுக்கு போங்கங்கிறேன்னா. உங்களால் நிர்வாகம் பண்ணத்தில் இன்றைக்கி பெண்கள் வெளியில் போக முடியலை, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலை. இங்கே சென்னையில் போலீஸ் பங்கில் 13 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படலையா? இது ஏன் நடந்தது? தனி சப்ஜெக்டாகவே பேசணும். திராவிடியன் ஸ்டாக்கு, திராவிட தலைவர்களின் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுத்த அங்கீகாரம், சமுதாயம் ஒழுக்கங்கெட்டு போயிருக்கு தமிழ்நாட்டில். ஆகவே நீங்கள் இந்த மாதிரிலாம் மிரட்டாதீங்க. இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வெக்கப்படணும். நான் தனிப்பட்ட முறையில் சேகர் பாபு பேச ஆரம்பித்தா சேகர் பாபுவை நாளைக்கே போலீஸ் கைது பண்ணணும். முதல்வர் எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காருன்னா நாங்களும் அதான் சொல்கிறேன். ஏன் உங்களை கட்டுப்படுத்தி இருக்காரா? அதனால தான் சதீஷை 60 நாள் திருவள்ளூரில் வந்து இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்டில் வச்சுருந்தீங்களா? உங்கள் மகளின் கணவர் சதீஷ் வீடியோவில் தமிழ்நாடு போலீஸ் நிற்கிறாங்க காவலுக்கு. நான் கேட்குறேன், 24 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஸ்டேஷனில் வச்சுருக்க முடியுமா? இஸ் இட் நாட் இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்டு? 60 நாள் வச்சுருந்த சேகர் பாபு பேசலாமாங்கிறேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பெரியார் சமூக நீதியெல்லாம் பேசுகிறீங்களே, வேறு சமுதாயத்தை சேர்ந்தவன் தானே உங்கள் மகளுக்கு சதீஷன் நீங்கள் வந்து நடந்த திருமணத்தை அங்கீகரிக்கலை, இதெல்லாம் பேச வேண்டியிருக்கும். என் பேரை எடுத்து பேச சேகர் பாபுவுக்கு எள்ளு முனை அளவு கூட அருகதை இல்லை. அருகதை இல்லாத ஒரு நபர். உங்களோட ஷேடி பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி மாதிரி என்னது கிடையாது. சித்தாந்தத்துக்காக இருக்குது.
அப்போ ஹெச் ராஜாங்கிற பேர், அண்ணாமலைங்கிற பேர் உச்சரிக்கலாம் ஐயா நீங்கள்லாம். கருத்து அந்த அருகதை இருக்கா உங்களுக்கு? கருத்து விதமான பேசினார், நீங்க தனிப்பட்ட முறையில் தான் விமர்சிக்கிறீங்க. ஏன் தான் கருத்து விதமாக என்ன பேசுகிறாரு? என்ன பேசக்கூடாதுங்கிறேன்னா? ஏன்னா சேகர் பாபுவை போல நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேங்க. அன்னைக்கு சட்டமன்றத்தில் 2023 பரிதி இளம்பழுதி மேடம் ஜெயலலிதாவை அசிங்கமாக பேசினார் சட்டசபையில். கும்பிட கூப்பிட இதெல்லாம் பேசினார் இல்லையா? அப்போது இவர் அதிமுகவில் இருந்தார். அதிமுகவில் இருந்தப்ப மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு இவரோட உணர்ச்சியை காட்டணுமா? திரு மு கருணா நான் அந்த மாதிரிலாம் அவங்க வீட்டு பெண்கள் யாரையும் பேசியதே கிடையாது. ஆனால் இந்த சேகர் பாபு சட்டமன்றத்தில் பேசினார். திரு மு கருணாநிதி அவர்களுடைய குடும்ப மகளிர் பற்றி பேசினார். அதெல்லாம் அன்றைக்கி பேரவை தலைவராக இருந்த திரு காளிமுத்து அவர்கள் அவை குறிப்பில் ஏறாதுன்னு சொல்லிட்டார். அதனால் இவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணார்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் பேசினீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி போய் அதே கருணாநிதி அவர்களோட கொள்ளு பேரனுக்கு சேவகம் பண்ணின்னு உக்காண்டிருக்கீங்க. ஒரு மந்திரி மதுரையில் பார்த்தோம்ல, அது என்ன ஸ்டாலின், இன்பநிதி அவர், இன்பநிதி ஸ்டாலினுக்கு தொடச்சி விட்டுருக்காருல, பார்த்தோம்ல மூர்த்தி. எவ்வளோ கேவலமாக போயிட்டீங்க நீங்கள். நாளைக்கு 26 திமுக தோற்று போகிறது உறுதி. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போலீஸ் அதிகாரி கல்பனா நாயக் அவர்கள், என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அன்றைக்கி நான் கொஞ்சம் முன்னாடி ஆஃபீஸுக்கு போயிருந்தால் என் குடும்பத்தினர் என் முகத்தை கூட பார்த்துருக்க முடியாதுன்னு கம்ப்ளைண்ட் ரிட்டனில் கொடுத்துருக்காங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆட்சி மிக கேவலமான ஒரு ஆட்சி. நிர்வாகத்தில் கிரிப்பு இல்லாத ஒரு துறை. அப்படி இருக்கச்ச நீங்கள் இன்னும் அடக்கி வாசிக்கணும்னு சொல்கிறீங்க. நான் ஏதோ முதல்வர் உங்களை அடக்கி வச்சுருக்காருன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ தூரம் அடக்கி வச்சார், என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியலை. ரொம்ப வாய் பேசாதீங்க. இல்லை, திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு தீர்வு தான் என்ன சார்? நான் இன்னும் அடுத்த நாட்கள் இன்னும் பெரிதாக கூட நான் ஏற்கனவே பேசும்பொழுது சொன்னேன். 1931 ஜட்ஜ்மெண்ட்டை இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் 31க்கு அப்புறம் மேற்கொள்ளப்பட்ட டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் தே ஷுட் பி ரிமூவ்டு. அந்த எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வகைரா அன்றைக்கி 31 எந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரியாக இவங்க போய் கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு தடை செய்யாமல் அந்த கள்ளத்தி மரத்தில் கட்டியிருக்கிற பிறை கொடியை எடுத்து நீங்கள் சட்டப்படி நடந்துக்க முஸ்லீம் பழகணும். இல்லைன்னா இன்னொரு தீர்வும் இருக்குது. லெட் ஆர்கியலாஜிக்கல் சர்வே மேக் எ சர்வே, ஆய்வு நடத்தட்டும். இதை ரீலொகேட் பண்ணிங்க. ஏன்னா இது சிக்கந்தர் தர்காவே இல்லைங்கிறதுக்கு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சிக்கந்தர் சமாதி கீழே இருக்குது, அங்கே நல்லா வச்சுக்கோங்க. சகோதரர்களாக இருப்போம், மாமா மச்சானாக இருப்போம், எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு. ஏன்னா இந்த உலகத்திலேயே வழிபாட்டால் வேறுபாடாக கருதாத ஒரு கலாச்சாரம் பண்பாடு உண்டுன்னா அது ஹிந்து பண்பாடு தான். ஏன்னா நாம் யாரையும் காஃபீர் சொல்கிறது இல்லை. என் மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லை, அதனால் காஃபீர். அதே மாதிரியாக நாம் மைக்கு போட்டு பாவிகளே யாரையும் கூப்பிடுறதில்ல. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறக்கினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இது நம்ம மானிடராக பிறந்தாலே அது பெரிய விஷயம்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் காஃபிருங்கிறீங்க, சின்னர்ஸுங்கிறீங்க. அப்படியெல்லாம் ஹிந்து கலாச்சாரத்தில் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாரும் செக்குலர் ஆகணும். அது ஆனால் தீர்வு கிடைக்கும். சட்டமன்ற எலெக்ஷன் வெளியில் வருது சார். இதில் மீண்டும் ஆம் ஆத்மி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா, இல்லை பாஜக அந்த இடத்தை தக்க வைக்குமா சார்? நான் 4 நாட்கள் டெல்லி தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். நான் 2015 போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டி மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைச்ச அந்த தேர்தல் 13 அதுக்கும் போயிருந்தேன் நான். நீங்கள் அந்த 13, 15லலாம் ஒரு பார்த்தீங்கன்னா டெரிஃபையிங் சீனரியோ. சின்ன சின்ன பையங்க கூட ஓட்டு இல்லாத பையங்களாக இருந்தாலும் கையில் ஆம் ஆத்மியோட சிம்பலை விளக்கமாத்த கையில் வச்சுட்டு வீதி பூரா இருப்பாங்க, பார்த்துருக்கேன். இப்போ போனப்போ ஆம் ஆத்மியோட விசிபிலிட்டியே இல்லை. காங்கிரஸ் சொல்லவே வேண்டாம், இட்ஸ் டோட்டலி நான் எக்ஸிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட். அதனால் பிஜேபி மட்டும்தான்
தெரிகின்றது மாதிரியாக பிரச்சாரத்தில் இருந்தது ஒன்று. ரெண்டாவது, அன்றைக்கெல்லாம் கெஜ்ரிவால் அன்டெஸ்டட், அதனால் ஹி வாஸ் பிலீவ்டு. ஆனால் இன்றைக்கி சாராய வழக்கில் மூழ்கி போயிருக்கின்ற, போதையிலே இருக்கின்ற ஒரு ஆட்சி ஆம் ஆத்மி கட்சியோட நிர்வாகம். அதனால் மக்கள் புரிந்திருக்கிறார்கள். பிஜேபிக்கு 50லிருந்து 55 தொகுதிகள் வரை கூட வெற்றி பெறும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. நாளைக்கு வெற்றி விழாவாக இருக்கும்.